ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் நடந்து போச்சு. எங்கள் ஹாஸ்டலில் மெஸ் ஃபுட் எப்போனா ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் ஈவினிங் ஃபுட்டை மட்டும் கட் பண்ணிடுவாங்க. சரி, அதே மாதிரி எங்களுக்கு வழக்கமான சாப்பாடு டைம் 7 மணி. நான் 7 மணிக்கு மெஸ்ஸுக்கு போய் பார்ப்பேன். எப்பயுமே சாப்பாடு சாப்பிட போயிடுவேன். இன்றைக்கி 7 மணிக்கு போனதுக்கப்புறம் அவங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ணி வைக்காமல் இருந்தாங்க. ஒரு வேளையில் பக்கத்தில் ஏதோ பாட்டு வேறு பாடிட்டு இருந்துச்சு. ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் போல், நமக்கு தான் தெரியல. இந்த ஊர்லேருந்து புது ஃபங்க்ஷன் நிறைய பார்த்துட்டேன். அதனால் ஹோலி அப்போ இதே மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பாடு போடலை. ஸோ அதே மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் போல் அதுதான் நம்ம போடலை. ஏன்னா பசங்களாம் புது புதுசாக ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு இருந்தாங்க. அப்படி தான், அதனால தான் போடலன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு அப்போ நான் போகிறப்போ. அப்போ சாப்பாடு போடாதப்போ சாப்பாடு இல்லை போலன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு சாப்பாடு ஆர்டர் போட்டேன். அதே மாதிரி திரும்பவும் இது ஈட் வித் மீ தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணேன். அது எங்கன்னா அதே கடையில் திரும்பவும் அதே கடையில் வாங்கியிருக்கு. என்ன கடைன்னு நீங்கள் போன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போய் பார்ப்பீங்கள்ல. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு காம்போ வாங்கியிருக்கேன். இந்த தடவை என்ன காம்போ வாங்கியிருக்கேன்னா மட்டன் செட்டிநாடு காம்போ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக் ஆப்பம் வாங்கியிருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் பிரித்து காட்டுறேன், எது நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். போன தடவை ப்ரான் வாங்கியிருந்தேன். லைக் இட் ரியலி குட், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படின்னு தெரில. லைக் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இட். இது எவ்வளோ காஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா இது 578 ருபீஸ் ஆகிருக்கு. ஏன் இவ்வளோ காசு வச்சுருக்கலான்னு நினைக்காதீங்க. இருக்கிற கொஞ்சம் காசெல்லாம் போட்டு தான் அதை வாங்கியிருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் டு ஈட் சம்திங். இதுவரை நவராத்திரி வரப்போதாமே. இங்கே நவராத்திரி வரதுனால ஒரு 9 டேஸ்க்கு இங்கே மீட்டே போட மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க எங்கள் ஹாஸ்டலில். எங்கள் ஹாஸ்டலில் வாரத்துக்கு 2 தடவை கறி போடுவாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சிக்கன் லெக் பீஸோடு ஒரு சிக்கன் கிரேவி கொடுப்பாங்க. அப்புறம் திங்கட்கிழமை சாயங்காலம் சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க. அந்த பிரியாணி ரொம்ப மட்டமாக இருக்கும். இருந்தாலும் கறி போடுறாங்கிற வரையும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். பட் அதர் தன் தட் நல்லா தான் போடுவாங்க எப்பயுமே. ஸோ முடிஞ்சால் அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் எப்பயாவது. ஸோ இப்போ கூட என்ன சாப்பிட்டுட்டே பேச போகிறோம் அப்படின்றத நான் பிரித்து எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். அவங்க இதுதான் பரோட்டா காம்போவில் இருக்கிற பரோட்டா. இதுதான் அந்த ஆர்டரோட பில், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரோட்டா, அப்புறம் முட்டை ஆப்பம், தென் மை ஃபேவரட் மட்டன். ஸோ மட்டன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. நல்லா ட்ரை பண்ணுற பாருங்களேன். ஜூஸியாக பார்க்க அருமையாக இருக்கிறதா இருந்தால் சந்தோஷமாக சொல்லுங்கள். தட்ஸ் ஹவ் லைக் திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஈட். ஓகே, சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ நான் காட்டின மாதிரி அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பரோட்டா இருக்குது, மட்டன் செட்டிநாடு கிரேவி இருக்குது, தென் இருக்கவே இருக்குது மை பியூட்டிஃபுல் முட்டை ஆப்பம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ். முட்டை ஆப்பம் லைக் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஓகே, நைஸ், இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ லெட் மீ ஹீட் ஐ கெஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சாப்பிடும் போது பாருங்கள். ஏன்னா வீடியோ எய்மே சேர்ந்து சாப்பிட்லாம், தனியாக சாப்பிட வேணாம். தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்கிறது தான் ஐடியாவே. ஸோ மட்டன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் நான் கிரேவிலாம் போட்டுக்கிட்டு மைக்கோட ஓரம் வச்சுருவோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைக் ஐ வாண்ட் டு டாக். பேசிட்டே சாப்பிடுறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் பேசிட்டே சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ என்னோடய தாட்ஸ்லாம் கொட்டுவேன். ஸோ பாருங்கள். ஸோ என் கூட சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு போட்டு சாப்பிட உட்காந்துட்டு பாருங்கள். ஸோ முதல்ல இந்த எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். மட்டன் பீஸு பூ போல் இருக்கிறதா? எனக்கு பூ போல் இருக்குது. மட்டன் பீஸ் நல்லாயிருக்கு. வா, நல்லா பெப்பர் தூக்கலாக சாப்பிட்டா தொண்டையில் பெப்பர் அடிக்கிற அளவுக்கு பெப்பர் தூக்கலாக இருக்கிற ஒரு மட்டன் செட்டிநாடு கிரேவி. இட்ஸ் குட், ரியலி டேஸ்ட் குட். பட் ரொம்ப காரம் பிடிக்காதவங்களுக்கு, பெப்பர் டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த தடவை பரோட்டா பிச்சுலாம் போடல. பரோட்டா அப்படியே பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. போன தடவை நமக்கு சிக்கன் ரசம் அப்படின்னு சொன்னாங்க, இது மறந்து போச்சு. அது இருந்துச்சு. இது உள்ள மட்டன் பீஸு, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சுருக்கேன். லெட் மீ ஈட். இட்ஸ் ரியலி குட். நம்ம ஊர் சாப்பாடு தாங்க, எந்த ஊர் போனாலும் சரி. ஸோ நீங்கள் என்ன பேசணும்னு நினச்சிருந்தேன்னா, சம்டைம்ஸ் எங்கள் வீட்டில் என்னை நான் இது பண்ணுற விஷயங்களில் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்குறப்ப கூட சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம்
பதில் சொல்ல முடியும். கேள்வியே கேட்காம நீ பண்ணிருவேன்னு நம்பி விடுவாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன கஷ்டமா இருக்கும்னா, அவங்க என் மேல நம்புறாங்கன்னு எனக்கு தெரியுது. என்னால முடியலன்னு சொல்லவும் முடியாது என்னால. ஏன்னா, அவங்க என்ன வந்து பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. ஃபோர்ஸ் பண்ணா கூட நான் வந்து ஒரு கொஞ்சம் ஈஸியா, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுறலாம். அவங்க சண்டையே போடாம, "நீ பண்ணு. நீ தான் ஆசைப்பட்ட. யூ ட்ரை." நம்ம எது கேட்டாலுமே, ஏன்னா என் லைஃப்ல வந்து நான் நெறைய ஸ்டூப்பிடஸ்ட்டான முடிவுகள் எடுத்திருப்பேன். என் வாழ்க்கையில எப்பயுமே. ஏன்னா, இந்த சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ ட்ரை டூ குவிட் இன்ஜினியரிங் ஒன் டைம். எங்க வீட்ல போயிட்டு சொல்லும்போது, எங்க வீட்ல வந்து ஏன்டா என்ன பிரெயின் வாஷ் பண்ணவே ட்ரை பண்ணுவாங்க. டைரக்ட்டா, "இஃப் யூ டோன்ட் வாண்ட் டூ கன்டின்யூ, டோன்ட் டூ இட்" அப்படி சொல்லிட்டாங்க. "உனக்கு பிடிக்கல அப்படின்னா பண்ணாத. என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அத பண்ணுன்னு" சொல்லிட்டாங்க. ஏன்னா அது உன் வாழ்க்கை அப்படி சொல்லும்போது, ஐ வாஸ் லைக் தே ஆர் லெட்டிங் மீ டூ டூ. ஸோ அது தப்பா போயிருந்தாலும் சரி, சரியா போயிருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருந்தத பார்த்து, ஐ ஃபீல் டூ மச் கில்ட். அந்த ஒரு கில்ட்னால தான் நான் வந்து இன்ஜினியர் டிஸ்கன்டினியூ பண்ணல. ஏன்னா, அந்த டைம்ல என்னோட ஹெச்ஓடி கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, "டூ யூ திங்க் யுவர் பேரண்ட்ஸ் கேன் சப்போர்ட் யூ?" சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டபோது எனக்கு வந்து புரிஞ்சது என்னன்னா, சப்போர்ட் பண்ண முடியாதுன்றது தான். ஏன்னா நான் அப்போ ஒரு இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன். கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது, பிரைவேட் காலேஜ் நான் பிரிஞ்சு போய் விஸ்காம் பண்ணலாம்னு நினைக்கும்போது, ஐ டோன்ட் நோ மை ஃபேமிலி குட் அஃபோர்ட் தட் ஆர் நாட். அதனால என்ன பண்றது? நான் ஒரு முடிவு அங்கேயே நின்னு நிக்கணும்னு முடிவு பண்ணும்போது, தப்பான முடிவு எடுத்துட்டோமோ? டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்குமோன்னு நிறைய யோசிச்சு பார்க்குறப்பலாம், நோ, நம்ம ஃபேமிலி வந்து ஃபைனான்ஷியலா ரொம்ப அடி வாங்கியிருக்கும் நம்ம பண்ணியிருந்தா. ஸோ இப்போ எங்க ஃபேமிலி ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான காரணம் வந்து நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சதுனால. ஸோ இப்போ நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டைஃபன் வருது, எல்லாம் குடுத்துட்டு இருக்குன்றதுனால. பட் இருந்தாலும் சாப்பிடுங்க. இந்த ப்ரெஷர் வந்து என்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிற விஷயம் கூட நானா பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். என்ன இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க வீட்ல சொன்னதே இல்ல. எத்தன பேர் வீட்ல இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க வீட்ல சொன்னாங்க, நான் இதுதான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது, "இத பண்ணு. உனக்கு புடிச்சத நீ பண்ணணும். பிகாஸ் இது உன் வாழ்க்கை" அப்படி சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாரி பேரண்ட்ஸ் வந்து சொல்லாம வைக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப சைலன்ட்டா வைக்கிறவங்க வைக்கிற நம்பிக்கை வந்து இட்ஸ் லைக் டூ ஹெவி டூ கேரி. தெரியல, எல்லா பேரண்ட்ஸும் இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எங்க வீட்ல என்ன எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்றாங்க. நான் இது பண்ணாலுமே அவங்க அலோவ் பண்றாங்கன்றதே எனக்கு ஒரு மாரி மன கஷ்டமா இருக்கு. இப்ப அலோவ் பண்றப்ப நான் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஐ டோன்ட் நோ. இப்ப அலோவ் பண்றப்போ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட, தப்பா முடிஞ்சா நான் தான் பொறுப்பு ஏத்துக்கிற மாரி இருக்கு. சப்போஸ் இப்ப எங்க ஃபேமிலில வந்து இது பண்ணுன்னு சொல்லி சொல்லி நான் பண்ணும்போது, தப்பா போயிட்டா, ஐ கேன் பிளேம் தெம் ரைட். பட் நான் எடுக்கிற முடிவு, நான் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எவ்வளவு கேவலமான முடிவா இருந்தாலும் சரி, அது வந்து வெளிய இருந்து பார்க்குறப்ப அந்த முடிவு வந்து ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. பட் தே சப்போர்ட் மீ. இட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் ஓகே, தே ஆர் சப்போர்ட்டிங் மீ. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்களுக்கு அது மாரி இருக்குமான்னு நீங்க சொல்லுங்க. இந்த மாரி நெறைய மொமெண்ட்ஸ் என் வாழ்க்கையில இருக்கு. ஐ ஸ்டில் லவ் மை பேரண்ட்ஸ் சோ மச். ஏன்னா அவங்க நெறைய சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. நான் அவங்களுக்கு சொன்னதே கிடையாது ஆனா அதிகபட்சமா. ஸோ உங்க வீட்ல நீங்க இந்த மாரி சொல்லாம வீட்ல இருக்கிறவங்க மேலலாம் பாசம் வச்சிருந்தீங்கன்னா, டேக் யுவர் டைம். கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லாம எப்படிங்க தெரியும்? அதனால இந்த வீடியோல நான் சொல்றது என்னன்னா, மாம் அண்ட் டாட், அப்பா, அம்மா 2 பேருக்கும் உங்கள வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இங்க டெல்லியில இருந்து. சீக்கிரம் வரணும். அதே சமயம் நீங்க என் வாழ்க்கையில எனக்காக நெறைய பண்ணியிருக்கீங்க. நான் இனிமேல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பண்ணிட்டே இருக்க போறேன். இன் ஃபியூச்சர் டூ. இது மாரி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் டைம் எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. டோன்ட் ஃபீல் ஷை வித் யுவர் பேரண்ட்ஸ். எங்கெங்க ஷையா ஃபீல் பண்ற இடத்துல பண்ண மாட்டாய்ங்க. எங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணுமோ அங்க தான் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. நாட் குட் ஃபிரெண்ட்ஸ். எனக்கு தெரியல. ஸோ கோ அண்ட் டாக் வித் யுவர் பேரண்ட்ஸ். நல்ல விஷயம் தான் அதெல்லாம். சரி, ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பத்த ரோல்னு சாப்பிட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பேசுறேன். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா ஆப்பத்தோட முட்டை நல்லா முள்ள நல்லா வெந்திருக்கு. நான் வெந்தாம லைட்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நெனச்சேன். இட்ஸ் குட், டூ குட். நல்லா சாப்பிட்டு லைட்டா தோசைய பிச்சு எடுத்துட்டு, அது கூட லைட்டா அந்த முட்டை கரு கொஞ்சம் எடுத்துட்டு, கறி.
கறி கொஞ்சோண்டு எடுத்துட்டு முட்டையை பிச்சிட்டோமா, கறி தடவிட்டோமா, நல்லா கிரேவியில் முக்கி எடுத்துட்டா பாருங்க தோசை. தோசை நல்லா இருக்கா? முட்டை தெரியுதா? முட்டை தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். கிரேவியில் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி, அதர்வைஸ் கிரேவி இஸ் குட். மட்டன் வந்து இந்த மாதிரி பூ மாதிரி வந்திருக்கு. இஃப் யூ கைஸ் யூ கேன் see that. அது நான் சாப்பிட்றேன். டூ குட். மட்டன் இஸ் டூ குட். மட்டன் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு தடவை கிடா வெட்டப்போ இல்லை ஊரில் பண்டிகை வரப்போலாம் வந்து எங்கள் வீட்லேயே சொந்தக்கார வீட்டில் சேர்ந்து கறி வெட்டுறப்போ லைக் அந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து லைட்டாக ஞாபகம் வந்து போகுது மட்டன் சாப்பிட்றப்போ. உங்களுக்கு வருமானம் எனக்கு தெரில, எங்களுக்கு வரும். நான் வில்லேஜ் பாய்ங்க நாங்கள், அதனால் எனக்கு அப்படி வந்துச்சு. இட்ஸ் குட். ஓகே, நிறைய பேசுகிறேன், மீதியெல்லாம் சாப்பிட்டு வந்து பேசுகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இந்த ஃபுட்டு வந்து ஒரு 600க்கு ஒர்த்தானா? நாட் ஃபுட் 600க்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதே 600க்கு நான் தமிழ்நாட்டில் சாப்பிட்ருந்தா இன்னும் அருமையாக மட்டன் சாப்பிட்ருக்க முடியும் அப்படின்னு நல்லாவே தெரியும். பட் ஹியர் இன் டெல்லி மட்டன் ஒரு 4 பீஸுக்கு மேலே இருந்துச்சு. 4 பீஸும் நல்லா வெந்திருந்துச்சு. பட் ஐ டோன்ட் லைக் த கிரேவி கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காக, ரொம்ப பெப்பர் ஜாஸ்தியாக போட்டு நல்லாமல் இருந்துச்சு. அதர் தேன் தட் ஃபுட் டேஸ்ட் குட். முக்கியமாக முட்டை ஆப்பம் நைஸ், பட் ரொம்ப கொஞ்சம் ஆறி போயிருந்துச்சு. மேபி ஆர்டர் போடாமல் அங்கே சாப்பிட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தென் பரோட்டோ ஆஸ் லைக் எப்போ போல எனக்கு பரோட்டா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் மூவ் அகெயின் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃபன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது சொல்லணும், பேசணும்னு ஆசை இருக்குன்னா மறக்காமல் வீட்டில் போய்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன சொல்லணும்னு ஆசை இருக்கோ சொல்லி முடிச்சிருங்க. யூ வில் நாட் கெட் டைம். ஸோ மேக் த டைம் ஃபார் யுவர் செல்ஃப். தட்ஸ் இட். டாட்டா, பாய் பாய். இன்னொரு தடவை பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வருவேன். பாய்.